கைஸ் ஃபைனலி இன்றைக்கி இயரோட எண்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தளபதி 16 ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மார்னிங் இருந்து வெயிட் பண்ணி சலிச்சு போச்சு அப்படின்னே சொல்லும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தோன்னா அப்டேட் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அவங்க மார்னிங் இருந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தோன்னா ஒவ்வொரு போஸ்ட்டர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க ஆக்டிவாக இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். தளபதி 16 ஹேஷ்டாக் பார்த்தோன்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது மார்னிங் இருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்கள டேக் பண்ணி வந்து ஃபேன்ஸ் கேட்டே தான் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அவங்க பாட்டுக்கு பார்த்தோம்னா அந்த அப்டேட்ஸே கொடுத்துட்ருக்காங்க. அட்லீஸ்ட் பார்த்தோம்னா இன்றைக்கி அப்டேட் கிடையாது, இன்னும் சூன் அப்படின்னாது ஒரு போஸ்ட் போட்டிருந்தா கூட தளபதி ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க ஆக்டிவாக இருந்தும் தளபதி ஃபேன்ஸ் பண்ணுறதெல்லாம் நேரில் பார்த்தும் கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறதா செம்ம கடுப்பாகுது. ஏன்னா ஹேஷ்டாக் மார்னிங் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. நீ தனியாக வேறு கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஹெச்ஒன்னாவது பார்த்தோம்னா அதை பற்றி ஷேர் பண்ணலான்னா அவங்களும் சோசியல் மீடியாஸில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 6ix9ine பார்த்தோம்னா நம்ம லாக் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தோம்னா 6ix9ine படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக ஃபேன்ஸை மைண்டில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். இவங்க ஃபேன்ஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டுங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வரது கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சோசியல் மீடியாஸில் இதை பார்த்துட்டு இருந்தும் கூட எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காங்களா, அதை பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. சரி ஓகே, நைட்டு 12 மணிக்கு மேலே இல்லைனா நாளைக்கு நாள் முடியிருக்குள்ளாது ஏதோ ஒரு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்.